அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். அனைத்து டிஆர்வி மாணவர்களுக்கும் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் உங்களை மீட் பண்றேன். ஸோ எல்லாரும் ஆண்டவர்களால் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்ல அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தோம். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்ததில்ல வாட் இஸ் ரிசர்ச், டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச், வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்துட்டே வந்து சாப்டர், அதாவது ஒரு தீசிஸ் எப்படி ஃபார்முலேட் பண்ணுவோமோ அந்த பேஸ்ல தான் நம்ம போனோம். ஒரு தீசிஸ்ல 5 சாப்டர்ஸ் இருக்கும், ஃப்ரண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும், பேக் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அந்த 5 சாப்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன் இல்லையா? அந்த இன்ட்ரோடக்ஷன்ல எப்படி ஹவு டு இன்ட்ரோடியூஸ் யுவர் ப்ராப்ளம், யுவர் தீசிஸ் இல்லையா? அதுல வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் அல்லது பர்பஸ் ஆஃப் த ஸ்டடின்னு சொன்னோம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டடினா என்ன, ஹைப்போதீசிஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதீசிஸ், அதாவது ரிசர்ச் அண்ட் நல் ஹைப்போதீசிஸ் சொன்னோம். ரிசர்ச் ஹைப்போதீசிஸ்ல இன்னொன்று, அதுக்கு இன்னொரு பேர் ஆல்டர்னேட் ஹைப்போதீசிஸ்ன்னு சொன்னோம். நல் ஹைப்போதீசிஸ்க்கு இன்னொரு பேர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைப்போதீசிஸ்ன்னு சொன்னோம். லிமிடேஷன்ஸ்னா என்ன, டீலிமிடேஷன்ஸ்னா என்ன, அப்புறம் டெஃபினேஷன் ஆஃப் த டேர்ம்ஸ்னா என்ன, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஸ்டடினா என்ன. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சாப்டர் 1ல, அதாவது தீசிஸ்ல. சாப்டர் 2 ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர். அதுல வந்து அலைட் லிட்ரேச்சர்னா என்ன இல்லையா, கிரிட்டிக்கல் லிட்ரேச்சர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் தான் மெத்தடாலஜி. மெத்தடாலஜில வந்து வாட் யூ மீன் பை சாம்பிள், சாம்பிளிங் டிசைன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் டிசைன், அதாவது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் பார்த்தோம். ஸோ ஹோப் இந்த கேப்ல நீங்க எல்லாருமே ப்ரிப்பரேஷன்ல இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த நோட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இட்ஸ் மை டியூட்டி டு ரீகலெக்ட் and give you some information for better retention. சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் பார்த்தோம். வேரியபிள்ல இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் டிசைன் பார்த்தோம். அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலட் ஸ்டடி என்னன்னு பார்த்தோம், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் அப்படியே படிப்படியா பார்த்துட்டே வந்து அப்புறம் தான் என்ன பண்ணோம், டேட்டா கலெக்ஷன். அந்த டேட்டாலேயே நான் வந்து 4 லெவல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லெவல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆர் டைப்ஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நாமினல் டேட்டா, ஆர்டினல் டேட்டா, இன்டர்வல் டேட்டா அண்ட் ரேஷியோ டேட்டா. இதுதான். ஸோ எந்த ஒரு ரிசர்ச்சுக்கும் நம்ம அதே மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் மெஷர்மெண்ட் எவாலுவேஷனை பத்தி பேசணும். அதுல கிரைட்டீரியா ஆஃப் செலக்டிங், கிரைட்டீரியா ஃபார் கரெக்ட் கிரைட்டீரியா ஆஃப் செலக்டிங் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட், அதுக்கு வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, நாப்ஸ் பார்த்தோம். வேலிடிட்டிஸ்ல டைப்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிலையபிலிட்டி எப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றது, வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் ரிலையபிலிட்டி, அதாவது டெஸ்ட் அண்ட் ரீடெஸ்ட் மெத்தடு, அதே மாதிரி பேரலல் ஃபார்ம்ஸ், ஸ்பிளிட் ஆஃப் மெத்தடு, கூட ரிச்சர்ட்சன் மெத்தட், இந்த மாதிரி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நான் உங்களோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் வர இன்டராக்ஷன்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் டேட்டா. ஏன்னா டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ண முடியும். ஒரு ரிசர்ச்ல டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்றோம், ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் வச்சுதான் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ண போறோம். இப்ப டேட்டா வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டாலாம் இருக்குது அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாட் டைப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் we can use to analyze the data. நம்ம கலெக்ட் பண்ற டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னது, what do you mean by statistics? Statistics is a tool to analyze the data. After analysis you will interpret the data. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஸோ அதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தின ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம டேட்டாங்கிறது என்னன்னு பார்த்தோம். வாட் இஸ் டேட்டா? டேட்டாங்கிறது ப்ளூரல் ஃபார்ம், அதாவது டேட்டாவோட சிங்குலர் ஃபார்ம் என்ன, டேட்டம். ஓகே, வாட் யூ மீன் பை டேட்டா? டேட்டா இஸ் a collection of information. ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு தகவலை நீங்க சேகரிக்கிறீங்க அப்படின்னா அது பேர் டேட்டா. ஓகே, ஸோ டேட்டா மே பி நியூமரிக்கல் ஆர் நான் நியூமரிக்கல்.
எண்களால் இருக்கலாம் அல்லது எழுத்துக்களால் இருக்கலாம். எண்களால் இருந்ததுன்னா அது நியூமரிக்கல் டேட்டா, எழுத்தால் இருந்ததுன்னா அது நான் நியூமரிக்கல் டேட்டா பை வேர்ட் ஃபார்ம். ஓகே, இப்போ புதுசா ஒரு கல்யாணமான ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு காஃபி கொடுத்துட்டு கேட்குறாங்க, ஹவ் இஸ் மை காஃபி? எக்ஸலண்ட். அப்ப இந்த ஆன்சர் வந்து இட்ஸ் a டேட்டா. எக்ஸலண்ட்ங்கிறது என்னது? நியூமரிக்கலா நான் நியூமரிக்கலா? இட் இஸ் பை வேர்ட் ஃபார்ம், இட் இஸ் நான் நியூமரிக்கல். ரைட்டா? இதே ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவ் இஸ் மை காஃபி அப்படின்னா 100க்கு 100 மார்க் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க ஹஸ்பண்ட். அப்ப என்ன அர்த்தம்? இட் இஸ் அ நியூமரிக்கல் ஃபார்ம், நம்பர்ல சொல்றாரு. அப்ப இட் இஸ் அ நியூமரிக்கல் டேட்டா. ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ்? சரி, ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி டேட்டாவை எப்படி கிளாசிஃபை பண்றோம்? முதல்ல ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா 2 or more classes of classification. இப்போ ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் அ நான் கிரேடியன்ட் கிளாசிஃபிகேஷன். ரைட்டா? கிரேடே பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸோ அனடேஷன் போடுறேன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ 1 2 அப்படின்னு நம்பர் கொடுத்தாரு. இதுல 1ன்னா மேல், மேல்னா 1 டிக் பண்ணுங்க, ஃபீமேல்னா 2 டிக் பண்ணுங்கன்னு சொல்லுறோம். அப்ப இந்த 1 and 2ங்கிறது கேட்டகாரிக்கல் டேட்டா, இட்ஸ் a நாமினல் டேட்டா. ஓகே, சோ அப்ப இங்க என்னது? நியூமரிக்கல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகே, அப்ப எத்தனை கிளாசிபிகேஷன் இருக்கு ஜெண்டர் பொறுத்த வரைக்கும்? 2 கிளாசிபிகேஷன்ஸ். சரி, இன்னொரு கிளாசிபிகேஷன் சேர்க்கலாமே, 3. என்னது? டிரான்ஸ்ஜெண்டர். அப்ப யூ கேன் கிளாசிஃபை தி ஜெண்டர் இன்டு 3. அவன் என்ன சொல்றான்? 2 or more கிளாஸஸா நம்ம பிரிக்கிறோம். அது ஜெண்டரா இருக்கலாம், செக்ஸா இருக்கலாம், ரிலிஜியனா இருக்கலாம், மேரிட்டல் ஸ்டேட்டஸா இருக்கலாம். ஓகே, மேரிட், அன்மேரிட், டிவோர்ஸியா இருக்கலாம் இல்லையா? சோ இந்த இத்தனை கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்றோம். ஓகே, சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கு எப்படிலாம் நம்ம சொல்லலாம்? நான் கிரேடியன்ட் கிளாசிபிகேஷன். ரைட்டா? இட்ஸ் அ கேட்டகாரிக்கல் டேட்டா ஆர் நாமினல் டேட்டா, இஸ் அ நான் கிரேடியன்ட் கிளாசிபிகேஷன். நேம் வச்சு தான் சொல்ல முடியும். கலர், ஹேர், கலர் ஆஃப் ஹேர், கலர் ஆஃப் ஸ்கின், நேம், ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ரிலிஜியன், சிட்டி விச் யூ ஆர் லிவிங், இது எல்லாமே என்னது? கேட்டகாரிக்கல் டேட்டா. இன் அதர் வேர்ட்ஸ் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இட் இஸ் நாமினல் ஸ்கேல் தான் சொல்றோம். ஸோ இது எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, ஸோ இதோட அடுத்த இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். வேற வேற பேர்லயும் நம்ம சொல்லலாம். அப்போ attributes always can be categorical data. Nominal data is a categorical data. Nominal data is a qualitative data. Nominal data is a non-gradient classification data. Attribute is a non-gradient classification data. Do you understand? அப்ப இதெல்லாம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள்ஸ்: gender, sex, religion, marital status, city which you are living, telephone numbers, உங்க ஜெர்சி நம்பர்ஸ் இல்லையா, டீம்ல ஆடக்கூடிய ஜெர்சி நம்பர்ஸ், இது எல்லாமே இதுதான். ஓகே, தென் நெக்ஸ்ட் கம்ஸ் வேரியபிள்ஸ். டேட்டாவை ஆட்ரிபியூட்ஸா பிரிக்கிறோம், இன்னொன்னு வேரியபிளா பிரிக்கிறோம். வேரியபிள் அப்படின்னாவே கிரேடியன்ட் கிளாசிபிகேஷன். யூ கேன் கிளாசிஃபை த வேரியபிள் இன்டு கிரேடியன்ட். கிரேடியன்ட்னா கிரேட் பண்ண முடியும். அப்ப வேரியபிள்ஸ் கேன் பி கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கிரீட். டிஸ்கிரீட்னா டிஸ்கண்டினியூஸ், முழு எண்ணாகவோ அல்லது அதனை 1 கீழ் 10 அல்லது 100 பிரிக்கக்கூடிய எண்ணாகவோ இருக்கும். அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வாட் இஸ் கண்டினியூஸ் டேட்டா அண்ட் டிஸ்கிரீட் டேட்டா. அப்புறம் இட் இஸ் a quantitative data. அங்க அப்ப அந்த சைடு இருக்கிறதுல என்னது? குவாலிட்டேட்டிவ். அப்ப வேரியபிள் கேன் பி கண்டினியூஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ். இட் இஸ் a quantitative data. It can be graded, so it is coming under gradient classification. Fine. Data based on levels of measurement ஏற்கனவே பார்த்துக்கிறோம், இருந்தாலும் பரவாயில்ல. So parametric data அப்படின்னா இன்டர்வல் அண்ட் ரேஷியோ டேட்டாவை தான்
parametric டேட்டான்னு சொல்லுவோம். நான் parametric டேட்டானா நாமினல் அண்ட் ஆர்டினல் ranked டேட்டா, ரைட்டா? அதான் நான் parametric டேட்டான்னு சொல்றோம். அப்ப நாமினல் அண்ட் ஆர்டினல் டேட்டா இஸ் நான் parametric. ஆர்டினல் டேட்டாக்கு இன்னொரு பேர் ranked டேட்டா. parametric டேட்டா அப்படின்னாக்க இன்டர்வல் அண்ட் ரேஷியோ. சரி, சோ என்ன அர்த்தம் அப்படின்னா, எதுக்காக இது சொல்றோம் அப்படின்னா, இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண போறீங்கிறத முடிவு பண்ண முடியும். பாராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் டெஸ்ட் எப்ப யூஸ் பண்ணுவீங்க, ரைட்டா? டேட்டா வந்து இன்டர்வல் அண்ட் ரேஷியோ இருந்தா மட்டும்தான் யூ கேன் கோ ஃபார் பாராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் டெஸ்ட். அப்ப பாராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெஸ்ட் என்ன அசியூம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் அசியூம்னா என்ன கெஸ் பண்ணிக்குது அப்படின்னு கேட்டா, இட் அசியூம்ஸ் தட் டேட்டா ஆர் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி நம்ம அடுத்து பேசலாம், இதை முடிச்சுட்டு. ஓகே, சோ நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட். அப்ப நான் பாராமெட்ரிக் டேட்டா அப்படிங்கிறது என்னது? அப்போ ஏற்கனவே சொன்னேன், இட் இஸ் a categorical data, நாமினல் அண்ட் ஆர்டினல் டேட்டா. இப்போ நான் பாராமெட்ரிக் டேட்டாவுக்கு, அதாவது ஆர்டினலோ அல்லது நாமினல் டேட்டாவுக்கோ இருந்ததுன்னா அந்த டேட்டாவுக்கு நம்ம என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும்? நான் பாராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெஸ்ட் தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப நான் பாராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெஸ்ட்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டா, டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீ டெஸ்ட். என்னது? டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீ டெஸ்ட். அப்போ பாருங்க, இந்த லெவல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுல மிக முக்கியமானது ஒண்ணு என்ன அப்படின்னா, நாமினல் வேரியபிள். இதை மட்டும் பாருங்க, என்சர்க்கிள் பண்றேன். நாமினல் வேரியபிள்னா நேஷனாலிட்டி, ரிலிஜியன், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், சிட்டி விச் யூ ஆர் லிவிங், டெலிஃபோன் நம்பர்ஸ், இதெல்லாமே நாமினல். ஓகே, அடுத்தது பாருங்க, டேட்டா வேல்யூஸ் ஹேவ் ஃபிக்ஸ்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு கேட்கறான். ஃபிக்ஸ்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. இதுல ஆர்டினல்ல. சோ ஆர்டினல் டேட்டாவை என்ன சொல்லலாம்? ரேங்க்டு டேட்டான்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது இன்டர்வல் டேட்டா. இன்டர்வல் டேட்டா அப்படின்னா 0 அப்படின்னா நத்திங்னு அர்த்தம் உண்மையிலேயே. அப்போ இன்டர்வல் டேட்டால 0க்கு நத்திங் மீனிங் இருக்கா? கிடையாது. டெம்பரேச்சர் 0 அப்படின்னா டெம்பரேச்சர் இல்லைன்னு அர்த்தமா? எஸ், அங்க டெம்பரேச்சர் இருக்கு, பட் 0ங்கிறது அங்க ரியல் மீனிங் இல்ல. அதனால இட் இஸ் இன்டர்வல் டேட்டா. பட் இதே வந்து number of children in the family is 0 na nothing. 0 means in real meaning it is nothing. Yes, அப்ப it is a ratio data. Okay, 4 metric variables இருக்கு. Then sources of data. இப்ப levels of measurement பார்த்தோம், types of data முதல்லயே பார்த்தோம், statistics base பண்ணி. இங்க sources primary data and secondary data. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் பிரைமரி டேட்டான்னு சொல்றோம், செகண்ட் ஹேண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் செகண்டரி டேட்டான்னு சொல்றோம். ஓகே, நல்லா நான் வச்சுக்கோங்க. இங்க டைப்ஸ் ஆஃப் டேட்டா மறுபடியும் சொல்றேன், குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். நல்லா நான் வச்சுக்கோங்க. நியூமெரிக்கல் வேல்யூ இங்க அட்ரிபியூட்ஸ், இதுல குவாலிட்டேட்டிவ் இஸ் ஆல்வேஸ் அட்ரிபியூட். அப்போ குவான்டிடேட்டிவ் டேட்டாவை கேன் பி நியூமெரிக்கலி கம்ப்யூட்டட் இல்லையா? இங்க இட் cannot be numerically computed, it can be only observed. இங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரைமரி டேட்டா கலெக்டட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இதே வந்து செகண்டரி டேட்டாங்கிறது வேற எங்கேயோ இருந்து ஏற்கனவே கலெக்ட் பண்ணிட்டாங்க, அதை எடுத்து நீங்க யூஸ் பண்றீங்க, அது செகண்டரி டேட்டா. அப்புறம் இங்க பாருங்க, டிஸ்கிரீட் டேட்டாங்கிறது என்னது? ஹோல் நம்பர். கண்டினியூஸ் டேட்டாங்கிறது என்னது? a number can be separated to its 1/10 or 1/100. அப்ப நீ டேட்டாவை பத்தி நான் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கேன், ரைட்டா? டு சம்மரைஸ் based on statistics என்ன சொன்னோம் நம்ம? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? attributes and variables. variables continuous and discrete சொன்னோம். attributesல qualitative data, that is nominal data, categorical data, non-graded classification பேசிட்டோம். அதே வந்து லெவல்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தா 4: நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ. இதே சோர்ஸ் ஆஃப் டேட்டா வந்து பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டான்னு சொல்றோம், ரைட்டுங்களா? சோ இதே நான் நியூமெரிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணீங்கன்னா அது குவாலிட்டேட்டிவ் டேட்டா.
இதே நியூமரிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ல அதாவது நம்பரை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா அது quantitative data. Fine. So with this I conclude today's class. If you have any queries, you can send the mail right to marksacademy@gmail.com. Hope today's class இது ஏற்கனவே உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். ஸோ இருந்தாலும் இந்த கிளாஸ்க்கு இன்னைக்கு மறுபடியும் ஒரு உங்களை ரெஃப்ரெஷ் பண்றது மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதோட சேர்ந்து தான் நம்ம we are going to travel. Okay, soon we will meet in online லைவ் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ until then you just இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரிகர்ஸ் திரும்ப பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ I'll upload you and send the link. Okay, take care, we'll meet again.